வணக்கம். நிலாவில் ரயில் பாதையா? கேட்கவே ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையா? ஆம், நிலாவில் ரயில் தடம் அமைக்க நாசா திட்டமிட்டு வருகிறது. ஆர்டமிஸ் திட்டத்தின் மூலம் 50 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மனிதர்களை நிலவுக்கு அனுப்புகிறது நாசா. இத்திட்டத்தின் மூலம் மனிதர்களை நிலவில் குடியமர்த்தவும் அதற்கான கட்டமைப்பை உருவாக்கவும் திட்டமிட்டுள்ளது. 50 ஆண்டுகளுக்கு முன் அப்போலோ 15, 16 மற்றும் 17 பயணங்களில் நிலாவில் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல பேட்டரியால் இயங்கும் சந்திர ரோவிங் கார் பயன்படுத்தப்பட்டது. அதேபோல ஆர்டமிஸ் திட்டத்தில் நிலாவில் நீண்ட தூரம் பயணிக்கும் வகையில் நிலப்பரப்பு வாகனம் ஒன்றை நாசா உருவாக்கியுள்ளது. இந்த வாகனத்தில் நேரடியாக பூமியுடன் தொடர்பு கொள்ளும் தகவல் தொடர்பு வசதி, நிலவின் மண்பரப்பை ஆய்வு செய்யும் ஆய்வகம், விண்வெளி வீரர்கள் நீண்ட தூரம் பயணம் செய்யும் வகையில் இந்த வாகனம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டில் ஆர்டமிஸ் 5 பயணத்தின் போது நிலப்பரப்பு வாகனம் மூலம் நிலாவின் தென்துருவம் முழுவதும் விண்வெளி வீரர்கள் ஆய்வு செய்ய உள்ளனர். இந்த வாகனத்திற்கு லூனார் ட்ரெயின் வெஹிக்கிள் என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த வாகனத்தின் மூலம் விண்வெளி வீரர்கள் சந்திர மேற்பரப்பில் பல 100 கிலோமீட்டர்கள் பயணம் செய்து ஆய்வு நடத்த முடியும். ஆர்டமிஸ் திட்டத்தின் அடுத்த கட்டமாக நிலாவில் குடியிருப்பை உருவாக்க நாசா திட்டமிட்டுள்ளது. குடியிருப்பை உருவாக்குவதற்கு கட்டுமான பொருட்கள், விண்வெளி வீரர்களை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அழைத்துச் செல்லவும் ரயில் போக்குவரத்து அவசியம். அந்த வகையில் இன்னும் 10 ஆண்டிற்குள் நிலாவில் ரயில் பாதை அமைக்க தேவைப்படும் விஷயங்களை நார்த்ரோப் கிரம்மன் என்ற நிறுவனத்திடம் நாசா ஒப்படைத்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் நிலாவில் ரயில் பாதை அமைக்கும் பணிகள் குறித்து ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றன. அதே நேரத்தில் நிலப்பரப்பில் தண்டவாளம் அமைப்பது சாதாரண விஷயமில்லை. நமது பூமியில் தண்டவாளத்தை நிலைநிறுத்துவது போல எளிதாக நிலாவில் தண்டவாளம் அமைக்க முடியாது. நிலாவின் தரைப்பரப்பு மணல்களும் ஆபத்தான கூர்மையான பாறைகளும் தூசிகளையும் கொண்டது. அப்படியானால் நிலாவில் எப்படி தண்டவாளம் அமைக்கப்பட வேண்டும்? எவ்வாறு அமைத்தால் அது மிகவும் உறுதியாக இருக்கும்? அதற்கு நாம் என்ன உலோகத்தை பயன்படுத்தினால் நிலாவின் தூசி தண்டவாளத்தையும் ரயிலையும் சேதப்படுத்தாது என்பது போன்ற தகவல்களை நார்த்ரோப் கிரம்மன் நிறுவனம் வழங்க வேண்டும் என நாசா நிறுவனம் கூறியுள்ளது. இன்னும் 15 அல்லது 20 ஆண்டுகளில் நிலாவில் ரயில் போக்குவரத்து தொடங்கும் என எதிர்பார்க்கலாம். மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.